Well, good evening, ladies and gentlemen. உங்க எல்லாரையும் இன்னையோட ஈவினிங் ஸ்பெஷல் செஷனுக்கு வரவேற்கிறேன். ஏன்னா கடந்த 6 வருஷமா செய்யாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு தொடங்கியிருக்கேன். சொல்லப்போனா இது ஒரு ரீமேக். வீடியோ ட்ரெய்னிங்கிற ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. இதுவரைக்கும் செய்யாத ஒண்ணு. That is the 8 basic building blocks. இந்த வீடியோவை 6 வருஷத்துக்கு முன்னால முதல்ல ஷூட் பண்ணேன். ஆல்ரைட். இந்த 6 வருஷத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நம்ம கம்பெனில, நம்ம ஆர்கனைசேஷன்ல, குளோபல் நெட்வொர்க் மார்க்கெட்ல இன்னும் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அதனால இந்த வீடியோக்கு கொடுத்திருக்கிற பேர், ஆல்ரைட், ரொம்ப அழகான செலெக்ஷன். அதான் 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ரீபில்ட். கடந்த 8 வருஷமா இந்த பிசினஸ் நான் உருவாக்கியிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் இதுல சேர்றவங்கள்ல நிறைய பேருக்கு இத பத்தின அடிப்படை அறிவு அவ்வளவா இல்லைங்கிறது தான். நெட்வொர்க்கிங்க அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவங்களே தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிறாங்க. ஓகே. நிறைய பேர் நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க. யாரையுமே கன்சல்ட் பண்ணாம, அதாவது திடீர்னு போய் ஒரு புக்கை எடுத்து படிக்கிறாங்க. உடனே தனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரியும்னு நினைக்கிறாங்க. ஸோ கடந்த 8 வருஷமா எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் எதுன்னா, ஒரு நெட்வொர்க்கருக்கு வேற எதுவுமே தெரிஞ்சிருக்க அவசியம் இல்லை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட அடிப்படை விஷயங்கள் தெரியணும். ஆல்ரைட். என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ட்ரைனிங்ல பேச போறதும் ஃபியூச்சர்ல சொல்ல போறதும் அடிப்படை விஷயங்களை பத்தி தான். இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸை உலகம் பூரா பயன்படுத்திட்டு வராங்க. ஃப்ரம் ஐஸ்லாண்ட் டு ஈரான் டு சவுத் ஆப்பிரிக்கா டு அவர் மலேசியா. ரைட். உங்க டிவிடி பிளேயர்ல இதை போட்டு நீங்க பார்த்தா உடனே கண்டிப்பா புதுசா இதை பார்க்கிறவருக்கு இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தான் என்ன செய்யணும்னு அவருக்கு புரியும். இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸோட ரூல்ஸ் என்னன்னா, இதை உடனே யார் வேணுனாலும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு வேணாலும் சொல்லியும் தரலாம். நீங்க ஒரு பிஹெச்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னை விட புத்திசாலியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஒன்றும் புத்திசாலி இல்லை. ஓகே. இதை நீங்க ரொம்ப சுலபமா காப்பி அடிச்சிடலாம். இன்னைக்கு ராத்திரி நீங்க உட்காந்து இதை டிவியில பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில ஏதாவது ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட புதுசா சேர போறவர்கிட்ட நீங்க இதை ஷேர் பண்ணலாம். அவ்வளோ ஈஸியான விஷயம். ஸோ ஆக்சுவலி நம்ம பிஸ்னஸோட கான்செப்டை காப்பி பண்றது தான். டவுன்லைனுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தை டூப்ளிகேட் பண்ண முடியலையோ, ஆல்ரைட், அதனால பிரயோஜனமே இல்லை இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். சில சமயங்கள்ல ட்ரைனிங்கோட அழகை பார்த்து சில விஷயத்துல கால வச்சிருவீங்க. நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவீங்க. ஆல்ரைட். ஓ, இதெல்லாத்தையும் கவனிச்சியா, நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையம்பிங்க. ஆனா ட்ரைனிங்ல நீங்க உட்காரும் போது உங்களுக்குள்ளேயே கேட்க வேண்டிய கேள்வி, நான் வீட்டுக்கு போய் நாளைக்கு இதை செய்ய முடியுமான்னு. அதுக்கான பதில் நெகட்டிவ்னா அந்த ட்ரைனிங்னால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா யார்கிட்டயுமே உங்களால அதை சொல்ல முடியாது. ஆல்ரைட். தட் விஜே என்னோட மென்தோ அடிக்கடி சொல்ற விஷயம், பத்மன், நெட்வொர்க்கிங்கிறது பத்மனை பத்தி சொல்றது இல்ல. நெட்வொர்க்கிங்கிறது 1000 பத்மன்களை உருவாக்குறது. அப்பதான் அந்த பத்மன் ரிட்டையர் ஆக முடியும். நான் சொல்றது புரியுதுல? சோ உங்கள மாதிரி 1000 பேரை நீங்க உருவாக்க முடியலன்னா அப்ப கண்டிப்பா உங்களால ரிட்டையர் ஆகவே முடியாது. இது உங்களோட ஃபுல் டைம் ஜாப் ஆயிடும். ஆல்ரைட். பட் கேள்வி என்னன்னா, எப்படி உங்கள மாதிரி 1000 பேரை உருவாக்க முடியும்? எப்படி அதை சுலபமா டூப்ளிகேட் எடுக்க முடியும்? டவுன்லைன். சோ கடந்த 8 வருஷமா எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆல்ரைட். இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்க பத்தி ரொம்ப உதவியா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால வீல இருக்கிற நாங்க இதை மறுபடியும் செய்யணும்னு நினைச்சோம். ஆல்ரைட். கவனமா கேட்டுக்கங்க. நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது ரொம்ப சுலபமா இந்த நெட்வொர்க் ட்ரைனிங்ல டூப்ளிகேட் செய்யக்கூடிய விஷயம் தான். உங்களோட தினசரி வாழ்க்கையில இருக்கிற நெட்வொர்க் ஆக்டிவிட்டீஸை உபயோகப்படுத்தலாம். பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் நம்பர் 1. இது ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்தது. ஆல்ரைட். ஏன்னா மனிதனோட வாழ்க்கையில உள்ள ரொம்ப சென்சிட்டிவான பகுதிகளை பத்தி நாம இங்க பார்க்க போறோம். Now, basic building block number 5. Alright? இதுக்கு பேர் வச்சிருக்கேன். அதாவது எங்க பிசினஸோட ரைஸ் பவுலே தான். Now,
நெட்வொர்க்கிங்ல இருக்கிறவங்களுக்கு எப்பவும் தயாரா இருக்க ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ரொம்ப தயாரா இருக்கணும்னா பிடிக்கும். ஸ்கவுட்ஸ்ல இருக்கிறவங்க மாதிரி. பி ரெடி, பி ப்ரிப்பேர்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆல்ரைட்? என்கிட்ட வந்து பத்மன் நான் இதை படிச்சிருக்கேன், என்கிட்ட இது இருக்கு, என்கிட்ட அது இருக்கு, என்னோட நேம் லிஸ்ட்ல எக்ஸ்போர்ட் ஆயிட்டேன், வேற வேற ஃபாண்ட்ஸ் போட்டிருக்கேன், இட்டாலிக் பென்ல இட்டாலிக்ல எழுதுறேன், டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல எழுதுறேன், ஹாட் கோல்ட் வார்ம் அப்படிங்கறத ஸ்டிக்கர்ஸ் வச்சிருக்கேன். இப்பவே என் வீட்ல 3 போன் இருக்கு, ஒயர்ல கனெக்ட் பண்ணிருக்கு. ஏ நான் இன்னும் பிளான்ஸ் காட்டவே இல்லையே. ஸோ பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 5 அப்படின்னா பிளானை ஒருத்தர் காட்டுறது. அதுக்கு பேர் எஸ்டிபி, ஷோயிங் த பிளான். நிறைய பேருக்கு தெரிஞ்சது பிளாக் நம்பர் 1, பிளாக் நம்பர் 2, பிளாக் நம்பர் 3, பிளாக் நம்பர் 4. ஆனா பிளாக் 5க்கு வந்ததுமே பயந்துருவாங்க. ஏன்னா இனிமே வரப்போறது ஒருத்தரை நேர்ல பார்த்து பிரசன்டேஷன் கொடுக்கணும். பிரசன்டேஷன்ங்கிற வார்த்தையை கேட்டாலே எல்லாருமே நடுங்குவாங்க. நாளைக்கு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கணும். உடனே ஓ மை காட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. யூ அண்டர்ஸ்டாண்ட் நாட்? சொல்ல போனா உங்க ஆபீஸ் வேலையில கூட அடிமையா இருக்கீங்களே, சாரி, அங்க வேலை செய்யும் போது, ஆல்ரைட், வேலை செய்யும் போது பொதுவாவே உங்க பாஸ் கூப்பிட்டு பிரசன்டேஷன் டு கிளைண்ட்ஸ் அப்படின்னு என்ன செய்வீங்க? உடம்புல வேர்த்து போய் அவசர அவசரமா வேலையை செய்வீங்க. ஒண்ணுமே புரியாம நடுநடுங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அதுதான் மனித இயல்பு. ஸ்டேஜ் ஃபியர் ஆர் பிரசன்டேஷன் ஃபியர்ங்கிறது, ஆல்ரைட், மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற 2வது பயம். உண்மைதான். கூட்டத்துல பேசுறது மரணத்துக்கு அப்புறமா 2வது பயம். 3வது பயம் ஸ்பைடர்ஸ். நம்பர் 4 எனக்கு தெரியாது. கண்டிப்பா ஏதாவது ஒன்று இருக்கும். ஆல்ரைட். ஸோ எல்லாருக்கும் பிரசன்டேஷன்னாலே ஒரு வித பயம் இருக்கு. ஒரு பிளான் காட்டுறது என்னை பொறுத்த வரைக்கும் பிரசன்டேஷன் கிடையாது. உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும், ஆல்ரைட், பப்ளிக் பிரசன்டேஷன் ரொம்ப உதவியா இருக்கும். மாசத்துக்கு ஒரு தடவையோ 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ செஞ்சா, ரைட், வாரத்துல ஒரு தடவை கூட வேணாம். இது என்னோட கருத்து. ஆல்ரைட். பப்ளிக் பிரசன்டேஷன் நாங்க ஷோ கேஸ்ன்னு சொல்லுவோம். கவலைப்படாதீங்க. மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க ஸ்டேஜுக்கு போக பயந்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் ஸ்டேஜுக்கு போக தயாரா இருப்பாங்க. ஆனா நம்ம பிசினஸோட சக்திய, பிசினஸோட பலமே, எங்க பிசினஸோட மிக மிக முக்கியமான வேலையே நாங்க எப்படி செய்யறோம்னா த ஆன் ஆன் ஒன். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்றது. சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆல்ரைட். அதுதான் பிசினஸோட மைய பகுதி. பிரசன்டேஷன். சாதாரணமா எல்லாரும் பிரசன்டேஷன்ல கஷ்டப்பட்டு தயார் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். பர்ஃபெக்ட் பிரசன்டேஷன் ஒண்ணுமே கிடையாது. ரைட் பிரசன்டேஷன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ராங் பிரசன்டேஷன் ஒன்றும் கிடையாது. பிரசன்டேஷன்னாலே அது ரப்பர் பேண்ட் மாதிரின்னு சொல்லலாம். ஆல்ரைட். என்ன பொறுத்த வரைக்கும் எங்க பிரசன்டேஷன் ஒரு ரப்பர் பேண்ட் தான். யார்கிட்ட ரப்பர் பேண்ட் இருக்கா? பிரசன்டேஷன் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. நீங்க என்ன வேணா செய்யலாம். ஆல்ரைட், புரியுதா? ஷேப்பையே மாத்தலாம். ஆனா ரப்பர் பேண்ட் அறுந்து போகாம பாத்துக்கோங்க. ஆல்ரைட். ரப்பர் பேண்ட்ல தான் பிரசன்டேஷனோட பொதுவான எல்லை கோடுகள் இருக்கு. அதாவது ரப்பர் பேண்ட்ல தான் உங்க கம்பெனி ப்ரொஃபைல், ப்ராடக்ட், காம்பன்சேஷன் பிளான் அண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ். அவ்வளவுதான். ஆல்ரைட். கொஞ்சமா கம்பெனி ப்ரொஃபைல், கொஞ்சமா ப்ராடக்ட் பத்தி, காம்பன்சேஷன் பிளான், அப்புறம் நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ். ரப்பர் பேண்ட் இப்படிதான் உருவாக்கணும். நீங்க அதை எப்படி வேணா மாத்தி செஞ்சுக்கலாம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்ரைட். தி ஆர்ட் ஆஃப் பிரசன்டேஷன் ஒரு ரப்பர் பேண்ட். என்ன வேணா செய்யலாம். அறுந்து போகாம மட்டும் பாத்துங்க. அதை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்குள்ள இருக்க வேண்டியது கம்பெனி ப்ரொஃபைல், ப்ராடக்ட், காம்பன்சேஷன் பிளான், ப்ரொஜெக்ஷன்ஸ். கம்பெனி, ப்ராடக்ட், காம்பன்சேஷன் பிளான், ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன், தேங்க்ஸ். ப்ரொஜெக்ஷன்ல மக்களுக்கு நாம நம்ம பிசினஸோட செயல்பாடுகளை காட்டுறோம். கம்பெனி இப்போ உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். வீட்டில் பார்க்குறவங்க ஆன்லைனுக்கு போங்க, அதுல இருக்கிற கம்பெனியோட சீரீஸை பாருங்க.
Are you guys with me? All right. Totally e-commerce. உலகம் முழுக்க 2 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அற்புதமான பொருள்கள் உண்டு. பிரமாதமான அருமையான வாய்ப்பு இருக்கு. த வி இந்த பிளானட்லயே குளோபல் மார்க்கெட்டிங்ல அதிக பலம் கொண்டவங்க. பிளானட்டையே கைப்பற்றி இருக்காங்க. இங்க பலவிதமான உலகத்தரம் வாய்ந்த நிகழ்ச்சிகளை நடத்துறாங்க. Do you understand? All right. கொஞ்ச நாள் யூனிவர்சலா நடக்கும். ஓகே. ஸோ கம்பன்சேஷன் பிளான்ல அதோட எல்லைகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே. ஸோ இன்விடேஷனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இப்போ அவரை போய் பார்த்து உங்க பிளானை காட்ட போறீங்க. உங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. பயப்படாதீங்க. கண்டிப்பா பயம் இருக்கும். ஆல்ரைட். ஆனா உங்களுக்காக ஒருத்தர் பாதுகாப்பாளரா வரப்போறார். அவர் பேர் தான் உங்க அப்ளைன். அப்ளைன். ஆல்ரைட். அப்ளைன் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. உங்க அப்ளைன் தான் உங்களை காப்பாற்ற போறார். அப்ளைனாலே உடனே உங்களுக்கு மேல இருக்கிறவர்னு அர்த்தம் கிடையாது. உங்க கூட வேலை செய்யறவங்க யார் வேணா இருக்கலாம். ஸோ முதல்ல பார்க்கும்போது உங்க முதல் 5 பிரசன்டேஷனை நீங்க தனியா நீங்களே செய்ய போறது இல்ல. உங்க அப்ளைன் உங்களுக்காக செய்ய போறாரு. நீங்க பக்கத்துல உட்காந்து பாருங்க. ஆல்ரைட். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? தலையாட்டணும். தலையை ஆற்ற கலையை கத்துக்கணும். ஒத்துக்கிற மாதிரி உங்க கண்களை பெருசா திறந்து கொஞ்சம் சிரிங்க. அப்ளைன் உங்களை பார்த்து கரெக்டா பட்மன் சில மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க செய்ய வேண்டியது அவ்வளவுதான். செய்வீங்க இல்லையா? பாசிபிள் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். வீட்டில் உட்காந்து சோஃபால பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான். ஆல்ரைட். அப்ளைன் உட்காந்து பிளானை காட்டுறாரு. ஏ டு யூ அக்ரி? தலையை ஆட்டணும். ஆனா நீங்களும் நல்லா பார்த்து கத்துக்கங்க. ஆல்ரைட். ஓகே. நீங்க ப்ராஸ்பெக்டோட வந்து அப்ளைனை மீட் பண்ணுங்க. அடுத்தது உங்க அப்ளைன் பிளானை காட்டும் போது அப்ளைனை பத்தி முன்னாலே எடுத்து சொல்லியிருக்கணும். உங்க அப்ளைன் பிளானை காட்ட போறத பத்தி முன்னாலே நீங்க சொல்லலைன்னா அவ்வளவுதான். ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நீங்க இன்வைட் பண்ணவருக்கும் உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். நீங்க சொன்னா கேட்க தயாரா இருப்பார். இப்போ அவர்கிட்ட ப்ளீஸ் வந்து எங்க அப்ளைன் சொல்றது கேளுங்க. அவர் உடனே யாரு இந்த அப்ளைன்? அவர் கேட்கறது நான் எதுக்காக கேட்கணும்? ஸோ நீங்க அவரை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட நீங்க சொல்லிடணும். ஆல்ரைட். இன்னைக்கு உங்களை நான் என்னோட சீனியர் பிசினஸ் பார்ட்னரை பார்க்க கூட்டிட்டு போறேன். அவர் இதுல பெரிய லெவல்ல இருக்காரு. அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுல நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். அவர் இன்னைக்கு தான் சைனால இருந்து வந்திருக்காரு. இதுவரை இவர மாதிரி பவர்ஃபுல் நெட்வொர்க்கரை நான் பார்த்ததே இல்லை. ஆல்ரைட். அவரை போய் பார்ப்போம். அவர் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவார். அதுக்கப்புறமா நம்ம பேசுவோம். ஆல்ரைட். உண்மையாவே சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப லக். ஏன்னா அவர் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்காரு. ஆல்ரைட். அப்ப அவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்க அப்ளைனை மீட் பண்ணுங்க. எடிஃபிகேஷன் அதை பத்தி நாம அப்புறமா பேசலாம். ஆல்ரைட். ரொம்ப முக்கியமானது. ஓகே. நீங்க பிளானை காட்ட போகும்போது எப்பவும் நீங்க சரியான இடத்தை தேர்ந்தெடுங்க. ஓகே. பிளானை டிஸ்கோ நடக்கிற இடத்துல காட்டாதீங்க. ஆல்ரைட். ஆல்கஹால் சுத்தி இருக்கிற இடத்துல பிளான்ஸை காட்டாதீங்க. ஏன்னா அதை குடிச்சிருந்தா அவங்க எல்லாத்துக்குமே ஒத்துப்பாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவங்க 15 ஏக்கர்ஸ் நிலம் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. ஜப்பான்ல இருக்கிற அம்மாவை சைன் அப் பண்ண சொல்றேன்பாங்க. உலகத்தையே கைப்பற்றலான்னு சொல்லுவாங்க. ஜப்பானை நிறைய தடவை சொல்றேன். நோட் பண்ணீங்களா? உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருந்தா எதை நான் அடிக்கடி சொல்றேனோ அது நடக்கும். ரைட். ஓகே. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால சரியான இடத்தை தேர்ந்தெடுங்க. இன்னொரு விஷயம், அவர் வலையில விழுந்துடாதீங்க. புதுசா சைன் அப் பண்ற எல்லாருமே தங்களோட புது ப்ராஸ்பெக்டை சந்திக்கும் போது அவருக்கு விருந்து ஏற்பாடு செய்யணும்னு நினைப்பாங்க. அந்த வலையில விழுந்துடாதீங்க. உங்க கையில காசே இருக்காது. ஏன்னா நான் எதுக்குமே பணம் செலவழிக்க மாட்டேன். உண்மையாவே இன்னைக்கும் கூட செலவழிப்பேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்காக. ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்தா செலவழிக்க மாட்டேன். அது ஒரு சட்டம். எழுதி வைக்கப்படாத ஒரு சட்டம். ஆல்ரைட். நீங்க வேற விதமா நினைக்கலாம். உங்ககிட்ட பணம் இருக்குன்னா நீங்க அவருக்கு லஞ்ச் டின்னர் வாங்கி கொடுத்து அப்புறமா பிளானை காட்ட போறீங்கன்னா ஒன்னு சொல்றேன், நீங்க செய்யறதை எல்லாருமே கடைபிடிக்கிற மாதிரி இருக்கணும். இது எல்லாரும் செய்ய முடியுமா?
செய்ய முடியாது. ஸோ நீங்க ஒரு ப்ராஸ்பெக்ட் இன்வைட் பண்ணும்போது நியாயமா சொல்லணும்னா சில கண்ட்ரியில் ஒரு கப் டீ 60 சென்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா ஒரு டீ வாங்கி கொடுங்க. அதுக்காக இஷ்டப்படி செலவு பண்ணாதீங்க. அதோட சில ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படின்னா, காஃபி சாப்பிட்றீங்களா? எஸ். அது 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 என் ஒய்ஃபுக்கு பேக் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு 2 பேக் ஃபுல்லா ரொப்பிட்டு கடைசியில் எனக்கு பிடிக்கல தேங்க்யூ. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. சரியான சுற்றுப்புற சூழல ரொம்ப முக்கியம். அந்த இடம் ப்ரொஃபஷனலா இருக்கான்னு பாருங்க. ரைட். எனக்கு டல்லாஸ்க்கு போக ரொம்ப பிடிக்கும். ரைட். நிறைய நேரம் உட்காந்துங்க பேசலாம். இப்போ இப்போ நான் போறது ஸ்டாபா ஆஃபீஸ்லயோ தான் உட்கார்றேன். ஓகே. ஆ, அமைதியான ஒரு ரெஸ்டாரண்ட்டை தேர்ந்தெடுங்க. ஓகே. ரொம்ப விலை உயர்ந்தது வேண்டாம். ஏன்னா நீங்க எங்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுவே தான் தொடர்ந்துட்டு இருக்கும். அப்புறம் எப்பவும் அவரை ஏதாவது ரெஸ்டாரண்ட் கூட்டு போகணும்னு நினைப்பாரு. ஐ கைஸ் வித் மீ? ஓகே. கரெக்ட் டயத்துக்கு இருங்க. அவர் லேட்டா வராரோ இல்லையோ அது அவரோட சௌகரியம். அவர் டயத்துக்கு வந்து நீங்க லேட்டா வந்தா அது பிரச்சனை ஆயிடும். ஆல்ரைட். உங்க ப்ராஸ்பெக்ட் நேரத்துக்கு வரணும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஓகே. ஆனா நீங்க சரியான நேரத்துக்கு இருக்கணும். ஐ கைஸ் வித் மீ? ஆல்ரைட். உங்க அப்ளைனை இன்வைட் பண்றீங்கன்னா உங்க ப்ராஸ்பெக்ட் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா உங்க அப்ளைனை வர சொல்லுங்க. உங்க அப்ளைனை வெயிட் பண்ண வச்சுட்டு உங்க ப்ராஸ்பெக்ட் அப்ளைன் கிட்ட கூட்டிட்டு போகாதீங்க. போஸ்டர் இழந்துருவீங்க. இதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பேர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ப்ராஸ்பெக்ட் உட்காந்தாச்சு, நீங்க தயாரா இருக்கீங்க, பேப்பர்ஸ் ரெடி. ஹலோ மிஸ்டர் ரோஸ்லைன். எஸ். மிஸ்டர் ரோஸ்லைன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு சந்திக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. மிஸ்டர் ஆன்சன் இங்க வந்திருக்காரு. யா, ஸ்டாப் பேக்ஸ்ல இருக்கோம். தேங்க்யூ. அப்புறமா ரோஸ்லின் பந்தா உள்ள வருவாங்க. அவங்க உள்ள நுழையும் போது கதவெல்லாம் தானா திறக்கும். மியூசிக் அதிகமா கேட்கும். ஃபேன்ல இருந்து காத்து அடிக்கும். அப்படித்தான் நான் ரூம்ல நடந்து வருவேன். யாராவது ஒருத்தர் ஃபேனோட முன்னாடி நின்றுட்டே இருப்பாங்க. ரோஸ்லின் டேபிளை நோக்கி வரும்போது நீங்க என்ன செய்யணும்? உடனே எழுந்து, மிஸ்டர் ரோஸ்லின், உங்க ப்ராஸ்பெக்ட் எழுந்திருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பா அவரே எழுந்திருக்கவே மாட்டார். ஆனா நீங்க எழுந்திருக்கிறத அவர் பார்க்கணும். ஆனா உங்களுக்கு அடிபட்டு எழுந்து நிக்கிற மாதிரி அது இருக்கக்கூடாது. ஓ, ஓ, அ, ரோஸ்லின் வாங்க. நீங்க இப்படிங்கிறதுக்குள்ள எழுந்து நிக்கணும். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு அசைவுகளும் ரோஸ்லின்குள்ள தன்னம்பிக்கை ஏற்படுத்தி எதிர்பார்த்த மாதிரி பிரசன்டேஷன் கொடுக்க வைக்கணும். ப்ராஸ்பெக்டை கவனிக்க வைக்கணும். உங்க அப்ளைனை எப்படி நீங்க பாத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் நடந்துப்பாங்க. ஆல்ரைட். அப்படிதான் கிங்ஸும் பிரைம் மினிஸ்டர்ஸும் எழுதியிருக்காங்க. ஆல்ரைட். அதனால தான் பிரைம் மினிஸ்டரால எல்லா மக்களையும் நல்லபடியா பாத்துக்க முடியுது. ஆல்ரைட். ஸோ ரோஸ்லின் உள்ள வராங்க. ஹாய் ரோஸ்லின், ப்ளீஸ் உட்காருங்க. ரோஸ்லின் உட்கார்ந்ததும் நீங்க உட்காருங்க. பிளானை காட்டுங்க. ஐ கைஸ் வித் மீ? பிளானை காட்டும் போது ஓகே என்ன நடக்கும்? ஆண்டர்சன் கவனிப்பார். நீங்களும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே. கூர்ந்து கவனிச்சு தலையை அசைக்கிறீங்க. எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ Q&Aக்கு வரப்போறோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இதுதான் ஒரு பிளானியே மிகப்பெரிய சவால். ஓகே. கடைசியா வந்திருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா பிளானுக்கு நடுவுலயே கேள்வி பதில் வரும். அவர் கேள்வி கேட்க ஆரம்பிப்பார். பாதியில உங்களை நிறுத்தி கேள்வி கேட்க ஆரம்பிப்பார். கரெக்டா? நீங்களும் உடனே தயவு செஞ்சு கடைசியில கேள்விகளை கேளுங்க. கண்டிப்பா நீங்க சொல்லணும். ஆல்ரைட். ஆண்டர்சன், உங்களுக்கு சில கேள்விகள் கேட்கணும்னு எனக்கு தெரியும். டோன்ட் வரி. உங்களுடைய பல கேள்விகளுக்கு இந்த பிரசன்டேஷன் முடியறதுக்குள்ளேயே பதில்கள் கிடைச்சிடும். பிரசன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய கேட்கணும்னா சந்தோஷமா அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். ஏன்னா நீங்க இதுல புதுசு. கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆர்வமே குறைஞ்சு போயிடும். ஸோ இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பிளானை காட்ட போறோம்னா அவர்கிட்ட சொல்லிடுவேன். லிசன், அவங்களுக்கு நிறைய கேள்விகள் கண்டிப்பா இருக்கும். என்ன நம்புங்க, உங்களுடைய பல கேள்விகளுக்கான பதில் இந்த பிரசன்டேஷன் முடியறதுக்குள்ளேயே கிடைச்சிடும். அதுக்கப்புறம் கேள்வி இருந்தா கண்டிப்பா சந்தோஷமா அதுக்கு பதில் சொல்றேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நவ் பிரசன்டேஷனுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? லேப்டாப், ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர்ஸ், ஃபிளாட் ஸ்கிரீன், பிளாஸ்மா டிவி. ஸ்டாபாக்கு வரும்போதே டிவியோட வந்து அட்டாச் பண்ணி ஸ்க்ரூவை போட்டு ஒயரெல்லாம் கனெக்ட் பண்ணி 2 பேர் முன்னால் வந்து டன்டடான் அப்படி செய்யக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் பத்மன் சென்னாத்தி ராஜா
யூஸ் பண்றது ஒரு பேப்பரும் பேனாவும் தான். சீப் பென், விலையுயர்ந்த பென் தொலைஞ்சு போயிடும். ஒருவேளை ப்ராஸ்பெக்ட் அதை திருடலாம். சீப் பென்னா அவர் திருட மாட்டார். மெட்ரிகோ தெரியும்ல, வெரி குட். அப்படி சொன்னா பணம் கிடைக்கும்ல. உங்களுக்கு மெட்ரிகோ தெரிஞ்சிருக்கு, ரைட்? நான் எப்பவுமே பேப்பர்ல தான் பிளானை காட்டுவேன். ஏன் பேப்பரும் பேனாவும் போதுன்றீங்க? கடைப்பிடிக்க முடியும். நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் உடனே நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, இதை எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியுமா? சொல்றது புரியுதுல? பதில் நோனா அதை செய்யாதீங்க, எஸ்னா செய்யுங்க. ஸோ லேப்டாப், ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர்ஸ் ஃபாலோ பண்ண முடியுமா? என்னால முடியாது. ஐ எம் சாரி. பேப்பரும் பேனாவும். அடுத்தது, சில பேர் ப்ராஸ்பெக்ட்ஸை கொள்றதுக்குன்னு நிறைய கேட்டலாக்ஸ் எடுத்து போடுவாங்க. QVI, கட்டானா, யூ அண்டர்ஸ்டாண்ட், ட்ரைனட், இன்வாய்ஸ், பயோடிஸ்க் எல்லாத்தையும் கொண்டு போய் இதெல்லாம் எங்க ப்ராடக்ட்ஸ் பாருங்கன்னு சொல்லுவாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவருக்கு காட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். எனக்கே ப்ராடக்ட்ஸை காட்டுறதுக்கு பிடிக்காது. ஓகே, ரைட்? உங்களுக்கு வேணும்னா காட்டலாம், ஆனா அது அவசியம் இல்லை. நம்மோட அழகான கேட்டலாக் படிச்சாலே அவருக்கு எல்லாம் புரிஞ்சிடும். கம்யூனிகேஷன் ப்ராடக்ட்ஸ் என்ன செய்வீங்க? ஸ்டாபாஸ்ல கனெக்ட் பண்ண போறீங்களா? பிரச்சனையாகும் இல்லையா? ரைட், நான் காட்ட போறது ரொம்ப ஈஸியான ப்ராடக்ட். இதுதான் ரொம்ப சுத்தமான பயோடிஸ்க். Are you guys with me or not? ரைட், ப்ராடக்ட்ஸை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருந்தால் அதை காட்டலாம். சிம்பிளா தட். முதல் 5 பிளானை உங்க அப்லைன், ரைட், உங்களுக்காக செய்வார். நீங்க உட்காந்து தலையாட்டணும். சரியான இடத்தை தேர்ந்தெடுங்க. பாயிண்ட் நம்பர் 1, ரொம்ப சிம்பிளா இருக்கணும். பேப்பரும் பெண்ணு போதும். உங்க அப்ளைனுக்கு அது எப்படின்னு தெரியும். ஆல்ரைட். பாயிண்ட் நம்பர் 3, எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பீங்க? காமன் சென்ஸ். ஸ்மார்ட், கேஷுவல், ப்ரொஃபஷனல். ஆல்ரைட். உங்களுக்கு சூட் போடணுமா? எங்க போறீங்க, யாரை பார்க்குறீங்கன்ற பொறுத்து இருக்கு. உங்க அங்கிளை பார்க்க ஒரு ஸ்டால் பக்கத்தில் தண்ணி தேங்கி இருக்கிற இடமா இருந்தா சூட் போட்டுக்காதீங்க. டாக்டரை பார்க்க போறீங்க அட் த ஹில்டன் கிளப் லான்ச்ல, அப்போனா நீங்க சூட் போட்டுக்கலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? யார் வீட்டுக்காவது சண்டேஸ்ல போகணும்னா அங்கே சூட் போடாதீங்க. ஷார்ட் ஸ்லீவ் கலர் ஷர்ட்டும் காக்கி பேண்ட்ஸும் போட்டு ப்ரொஃபஷனலா போங்க. உங்க ஷூஸ் மட்டும் நல்ல சுத்தமா இருக்கணும். உங்க ஷர்ட் டக்கின் பண்ணிருக்கணும். ஷர்ட்ல காலர் இருக்கணும். இதுக்கு என்ன பேரு? பார்க்கறதுக்கு தெளிவா இருக்கணும். வாட்ச் நல்லதா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? நல்ல சுத்தமா நகங்களை வெட்டியிருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? நல்ல ஷேவ் பண்ணியிருக்கணும். அதுவே போதும் ப்ரொஃபஷனலா இருக்கு. எந்த கண்ட்ரியில் இருக்கீங்கன்றதை பொறுத்து இருக்கு. யூரோப்ல சூட் போடுறது ரொம்ப சகஜம். மலேசியால உங்களை கல்லால் அடிச்சாலும் அடிப்பாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சிங்கப்பூர்ல ஷர்ட் அண்ட் டை ரொம்ப காமன். ஆல்ரைட். இட்டலியில டை இருக்காது. ஐ கெஸ் வித் மீ ஆர் நாட்? ஸோ ட்ரெஸ்ஸுனா எனக்கு இதை பத்தி பேசவே பிடிக்கல. உங்களுக்கே தெரிய வேண்டாமா? ஆனா ஒரு விஷயம் சொல்லி தரணும். உங்க நட, உட, பேச்சு மில்லியனர் மாதிரி இருக்கணும். அதுதான் மில்லியனர் மென்டாலிட்டின்னு சொல்றோம். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல $1 மில்லியன் பணம் இருக்கா? இன்னும் இல்லை, வந்துகிட்டே இருக்கு. உண்மையாவே அது வந்துட்டே இருக்கு. 8 வருஷம் முன்னால இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட மிஸ்டர் விஜே இருக்கும்போது அவர் சொன்னார், பட்மன் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல $1 மில்லியன் இருக்காரு. இல்ல என்ன? இல்ல உங்க அக்கௌண்ட்ல இருக்கு. நோ, என்கிட்ட இல்ல, நான் இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இல்ல, உங்ககிட்ட இருக்கு. அப்படிதான் இன்னில இருந்து நீங்க நடந்துக்கணும், பேசணும், யோசிக்கணும். அப்பதான் நிச்சயமா சாதனைகளை செய்ய முடியும். என் மென்டோ சொன்னதுக்கு அப்புறமா ஹோட்டலுக்குள்ள அதோட முதலாளி மாதிரி நடந்து போவேன். என் ப்ராஸ்பெக்ட் அங்க உட்காந்துருப்பான். நான் ஹோட்டலுக்குள்ள போவேன். உடனே ஹாய், ஓகே, எடு, ஹாய், நல்லா. நான் கை காட்ட யாருக்குமே என்ன தெரியாது. அவங்க
அப்படியே நடந்து போய் உக்காருவேன். ஹாய் ஹாய் ஹவையோ அப்படியே உட்காருவேன். வெயிட்டர்ஸ் வருவாங்க. உங்கள் கண்கள் நேம் டேக் மேலே தான் இருக்கணும். அவங்கள பார்க்கும்போதே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வெயிட்டரோட பேர் ஷெரீஃபான்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். ஆல்ரைட், நான் பார்க்குறேன், அவர் என்ன பார்க்கல. யாருமே நேம் டேக்கை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு கூட நேம் டேக் இருக்கா இல்லையான்னு தெரியாது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆல்ரைட், அவங்கள பார்த்து ஷெரீஃபா ஹவையோ எப்பவும் போல ஒரு காஃபி, ஒரு சுகர் மில்க். புரியுதா? இதுக்கு பேர் தான் போஸ்டர். நான் அப்படி சொன்னதும் எதிரில் இருக்கிற அசந்து போய் காஃபி சுகர் மில்க்னு சொல்லிப்பாரு. அவங்கள அஃப்கோர்ஸ் சார் இவர் யோசிக்க ஆரம்பிப்பார், என்னடா இவரு அவ்வளோ பெரிய ஆளா, ஷெரீஃபாவை தெரிஞ்சிருக்கு, லாபியில் எல்லாருக்கும் கை காட்டுறாரு, என்ன நடக்குது? பிளான் காட்டும் போது இன்னொருத்தர் அப்படி லாபியில் நடந்து போறத நான் பார்த்து ஹாய், பாத்ரூம்க்கு எழுந்து நடந்து போற அவருக்கு ஒன்றும் புரியாது. சீரியஸா சொல்றேன், நான் இதை நிறைய தடவை செஞ்சிருக்கேன். ஆல்ரைட், உங்க போஸ்டர் எப்படி இருக்கணுங்கிறது தான் இதுல முக்கியம். உங்க போஸ்டர் தான் உங்ககிட்ட அவங்கள சைன் அப் செய்ய வைக்கும். அவங்களுக்கு உங்க தன்னம்பிக்கை தான் நம்பிக்கையை தரும். ஸோ ப்ராஸ்பெக்ட்ஸ் அங்க வரும்போது சந்தேகத்தோட, கவலையோட, பயத்தோட வருவார். அண்டர்ஸ்டாண்ட்? இது எல்லாத்தையுமே நீங்க சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணுவீங்க? எப்பவுமே மில்லியனர் மாதிரி நீங்க நடந்துக்கும் போது. ஸோ முதல் 5 பிரசன்டேஷன்ஸ் உங்க அப்ளைன் கூட இருக்கும். ஆல்ரைட், அடுத்த 5 பிரசன்டேஷன் நீங்க பாதியும் அப்ளைன் பாதியும் செய்யுங்க. ஆல்ரைட், நீங்க எப்பவும் முதல் பாதி செய்யறது நல்லது. அதாவது கம்பெனி ப்ரொஃபைல், ப்ராடக்ட், உங்க அப்ளைன் பிளானும் ப்ராஜெக்ட்ஸும் செய்யட்டும். அப்புறம் மாத்தி செய்யுங்க. அடுத்த 5 பிளான்ஸ் ஓகே நீங்க ஃபுல்லாக கொடுங்க, அப்ளைன் உட்காந்து உங்களை கவனிக்கட்டும். ஸோ முதல் 15 பிளான்ஸ் கூடவே இருப்பாங்க. ஆல்ரைட், இதை எத்தனை நாளைக்குள்ள செய்யணும்? ஒரு மாசம்தான். பிளானை காட்டுறது ரொம்ப விரிவா செய்யணும். அதுக்கு பேர் தான் ரூல் நம்பர் 3. இதுதான் ரொம்ப முக்கியமான நெட்வொர்க்கிங்கோட அடிப்படை விஷயங்கள். நீங்க தொடர்ந்து தவறாம இதை கடைப்பிடிச்சீங்கன்னா இந்த பிசினஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ன்றதை என்னால கேரண்டியா சொல்ல முடியும். தொடர்ந்து செய்யணும். தட் இஸ் ரூல் நம்பர் 3. எத்தனை தடவை பிரசன்டேஷன் தரணுங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. ஒரு மாசத்துல நான் எத்தனை பிளான்ஸ் காட்டணும்? 10, 15, 20, 30, 40. என்னோட பதில் 15 பிளான்ஸ் ஒரு மாசத்துக்கு தொடர்ந்து காட்டணும். ஒரு மாசத்துல 30 பிளான் காட்டுறீங்கன்னா ஆல்ரைட், ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்து அதை செய்யுங்க. அது மனுஷனால கண்டிப்பா செய்ய முடியாது. என்னாகும்? 30 பிளான் முதல்ல, அடுத்த மாசம் 12, 22, 32, அப்புறம் 10, கிறிஸ்மஸ் 0. தொடர்ச்சியா செய்யலைன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜெயிக்க முடியாது. தொடர்ந்து செய்யறது தான் ரொம்ப முக்கியம். 15 பிரசன்டேஷன் ஒவ்வொரு மாசமும், 15 பிரசன்டேஷன்ஸ் ஒவ்வொரு மாசமும், 15 பிரசன்டேஷன்ஸ் ஒவ்வொரு மாசமும். ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3 உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத முக்கியமான விஷயம். இதுதான் பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 5. ஷோயிங் த பிளான். மறந்துடாதீங்க, உங்க பிளான்ல என்ன இருக்கணும்? கம்பெனி, ப்ராடக்ட், காம்பன்சேஷன் பிளான், ப்ரொஜெக்ஷன்ஸ், $1 மில்லியன் கொஸ்டின்ஸ். எவ்வளவு நேரம் இந்த பிசினஸ் பிரசன்டேஷன்? 1 hour, 2 hours, 3 hours, பிளஸ் Q&A. கேள்வி பதிலை சேர்த்து 45 நிமிஷத்துக்கு மேல போகக்கூடாது. மேக்சிமம் 1 hour. என்னோட பிரசன்டேஷன் 15 நிமிஷம் தான் இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும், தெரியுமா? ஏன்னா 25 ப்ராடக்ட்ஸ் பத்தி சொல்லவே மாட்டேன். ஒரு சில ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பேன். இந்த 6 வருஷத்துல கம்பெனியோட வளர்ச்சியை பார்க்கும்போது ஆன்லைன்ல 100 ப்ராடக்ட்ஸுக்கு மேல இருக்கு. நீங்க பிளானை காட்டும்போது என்ன செய்ய போறீங்க? ஏன்னா நம்மளோட கேட்டகரிஸும் அதிகமாயிடுச்சு. அதுல QVI, குவெஸ்ட்நெட் இருக்கு, ட்ரைநெட் இருக்கு, MS ஸ்கொயர் இருக்கு, கட்டானா இருக்கு, அப்புறம் கீதா, அப்புறம்
ரவி, கொஞ்ச நாள்ல 40 வகையான ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது. இத்தனை வகைகளையும் நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ நான் எங்க போனாலும் மார்க்கெட்டுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ப்ராடக்ட்ஸை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். ஆல்ரைட். இன்னொரு விஷயம் முக்கியமா, மக்கள் இதுல பிசினஸ்ல சேர ஒரு காரணமே பாதி ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கதான். ஆனா மீதி இதுல இருக்கிற வாய்ப்பை நம்பிதான். அதை நம்மால மாத்தவே முடியாது. அது மனித இயல்பு. ஆல்ரைட். நிறைய புது ப்ராடக்ட்ஸ் பயோடிஸ்க், எஸ், எல்லாருமே ப்ராடக்ட்டுக்காக முக்கியமா வரலாம் வாய்ப்புகளை விட. போக போக அவங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைச்சிருது. ஸோ 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் தான் அதிகபட்ச நேரம் உங்க ப்ராஸ்பெக்ட் கூட நீங்க செலவழிக்க போறீங்க. இதுல நீங்க நிறைய பேர் ப்ராஸ்பெக்ட் கூட அதிக நேரம் இருக்கணும்னு நினைப்பீங்க. எங்கேயோ ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஒரு பிரசன்டேஷனுக்கே ஒருத்தர் 3 மணி நேரம் எடுத்துக்கிட்டாருன்னா, இது பாருங்க, கொஸ்டினெட்ல நான் சேரும்போது எடுத்தது, ஆன்லைன்ல சைன் அப் பண்றேன், 45 மினிட்ஸ் டு 1 hour. எந்த நேரத்துல அதை அதிகப்படுத்தலாம்னு முடிவெடுப்பீங்க? அவர் கேட்கிற கேள்விகள் புத்திசாலித்தனமா இருந்ததுன்னா. முட்டாள்தனமா கேள்வி கேட்டார்னா, சாரி, நிறைய நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்க கூட இருந்ததுல நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். எனக்கு அடுத்தது ஒரு மிகப்பெரிய அப்பாயின்மெண்ட் இருக்கு, அதுக்கு போய் ஆகணும். ஆல்ரைட். எங்க அப்ளைன் கூட அவரை நான் விட்டு கொடுக்கவே முடியாது. ஆல்ரைட். தேங்க்யூ வெரி மச். இன்னும் 2 நாள்ல கால் பண்றேன். மறுபடியும் மீட் பண்ணலாம். ஹேவ் a நைஸ் டே. எழுந்து போயிடுங்க. தேவையில்லை. ஏன்னா நீங்க அவர் கூட 3 மணி நேரம் உட்கார்ந்து பேசிங்கனாலும் அவருக்கு தெரியும் நீங்க ஜெயிக்க முடியாதுன்னு. ஒருத்தர் கூட 3 மணி நேரம் உட்காரவே கூடாது. நீங்க ரொம்ப பிஸியா இருக்கணும். ஒருத்தர்கிட்ட பிளானை காட்டிட்டு, அப்ளைன் கிட்ட பேசிட்டு, பேசிக் ட்ரைனிங் போயிட்டு, வி சர்க்கிள் போயிட்டு, அப்புறம் தேத்தார செஷன் போயிட்டு, அதாவது காஃபி செஷன். அதுக்கப்புறம் உங்க டவுன்லைன் வீட்டுக்கு போய் அவருக்கு 8 பேசிக் பில்டிங் பிளாக் சொல்லி கொடுத்துட்டு, பாப்பா எங்க உங்களுக்கு டைம் இருக்கு ஒருத்தர்கிட்ட 3 மணி நேரம் செலவழிக்கிறதுக்கு? ஆனா அவர் புத்திசாலித்தனமான கேள்வி கேட்டார்னா, யூகேல இருக்கிற என் பிரதர்ஸ் நான் எங்க போடுறது? ஏன்னா 3 ப்ராடக்ட்ஸையும் ஒண்ணா வாங்கலாமா? ஓகே. அமெக்ஸ் யூஸ் பண்ணலாமா? இப்படிதான் செய்வீங்க. ஓகே. நீங்க என்ன செய்வீங்கன்னா, முதல்லயே பிளான் பண்ணிட்டு போங்க. அப்புறமா அவர் கூட நிறைய நேரம் பேசுங்க. ஆனா உங்க கம்பெனி லீகலா? நான் ஏன் பதில் சொல்லேன்னு தெரிஞ்சுதா? நோ. ரைட். எங்க கம்பெனி லீகல்ல. நீங்க ஜாயின் பண்ண வேணாம். சாரி, நான் வரேன். ஒரு முட்டாள் உங்ககிட்ட உங்க கம்பெனி லீகலான்னு கேட்டா, உங்க கம்பெனி ப்ரொஃபைல்ல தோல்வி உங்களுக்கு தான் அர்த்தம். எப்படி ஒரு $1 பில்லியன் 2 மில்லியன் கஸ்டமர் இருக்கிற 23 ஆபீசர்ஸ் இருக்கிற ஒரு நேஷனல் பேங்க்ஸ் விட அதிக பணம் இருக்கிற, ஆல்ரைட், கிட்டத்தட்ட எல்லா நியூஸ் பேப்பர்லயும் நியூஸ் வெளியே வர கம்பெனி, இதோட போட்டோகிராஃப் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், உணர்ச்சி வசப்பட்டு கண்டிப்பா ஒரு முட்டாள் தான் எங்க இருந்தாவது ஒரு மூலையில இருந்து கேட்பான், உங்க உங்க கம்பெனி லீகலான்னு. யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? உண்மையை சொல்றேன். ஆல்ரைட். உங்க ப்ராஸ்பெக்ட் கூட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்க முடிவெடுங்க. அவர் கேட்கிற கேள்விகளை பொறுத்து முடிவெடுங்க. அவர் வலையில விழுந்துடாதீங்க. ஏன்னா யாருக்கு யார் அதிகமா தேவை? அவருக்கு தான் நீங்க தேவை. உங்க வேலை அவர்கிட்ட பிளான் காட்டணும். ஆல்ரைட். எவ்வளவு தெளிவா காட்ட முடியுமோ அவர் கேள்விகளுக்கு உடனே பதில் சொல்லுங்க. அப்புறமா ஸ்டெப் நம்பர், ஐம் சாரி, பில்டிங் பிளாக் நம்பர் 6க்கு போங்க. Are you guys with me? இன்னைக்கு நம்ம பிளான் மாறி இருக்கு. மறுபடியும் மாறலாம். ஆனா நம்ம பிளான் எப்பவுமே ரொம்ப சிம்பிள் பிளான் தான். ஆல்ரைட். பிளானோட டீடைல்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஆல்ரைட். கம்பெனியோட தொடர்பு கொண்டு மாற்றங்கள் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அப்ளைன் கூட பேசி மாற்றங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஞாபகம் இருக்கட்டும். பிளான்ஸ் காட்டினதுக்கு அப்புறமா இந்த ப்ராஸ்பெக்ட் வீட்டுக்கு போனதுமே ஆன்லைன்ல செக் பண்ணுவோம். ஏன்னா எல்லாருக்குமே இன்டர்நெட் இருக்கு. கரெக்ட்? ஏன்னா உங்க செய்திகளும் இன்டர்நெட்ல வர செய்திகளும் ஒரே மாதிரி இல்லைன்னா நீங்க முட்டாளாயிடுவீங்க. அவர் திரும்பி வந்து கேட்பாரு, ஏய் நீ 1 மில்லியன் கஸ்டமர் சொன்ன, ஆன்லைன்ல 2 மில்லியன் கஸ்டமர் இருக்காங்க.
வேணும்னு தான் அப்படி செஞ்சேன். நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்குறீங்களான்னு டெஸ்ட் பண்ணு. வெரி குட். நீங்க ஆன்லைன்ல போடுறது ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? மூடி மறைக்க தெரிஞ்சிருக்கணும். எப்படியாவது. ஸோ பிளானை காட்டுறது தான் பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 5. ஆல்ரைட்? இதோட முக்கியமான பாயிண்ட்டை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இஸ் கன்சிஸ்டன்ட் ரூல் நம்பர் 3. ஒரு மாசத்துக்கு 15 பிரசன்டேஷன்ஸ் தரணும். ஆல்ரைட்? ஓகே? உங்க முதல் 5 பிளான்ஸை அப்ளைன் வச்சு உதவி செய்ய யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது 5 பிளான்ஸை உங்க அப்ளைன் கூட பொறுப்புகளை பகிர்ந்து செய்யுங்க. மூணாவது 5 பிளான்ல உங்க அப்ளைன் சப்போர்ட்டோட நீங்க தனியா செய்யுங்க. ஆல்ரைட்? பிரசன்டேஷனுக்கு முன்னாடி எப்பவுமே உங்க அப்ளைனை பத்தி சொல்லி வைங்க. ஷார்ட் அண்ட் சிம்பிளா இருக்கணும். பேப்பரும் பேனா இருந்தா போதும். ஆல்ரைட்? ப்ராடக்ட்ஸ் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. கேட்லாக்ஸ் பார்த்தாலே போதும். சரியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுங்க. நல்ல அமைதியான இடம். அவங்களுக்கு லஞ்ச் டின்னர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மினரல் வாட்டர் போதும். ஆல்ரைட்? அவர் மினரல் வாட்டர் எடுத்து விடும்போது நீங்க ஒரு பார்த்து நிறுத்துங்க. அந்த விஷத்தை குடிக்க கூடாது. அது என்னது? அவர்கிட்ட தள்ளிட்டு எழுத ஆரம்பிங்க. லஞ்ச் டின்னர் வாங்கி தர வேண்டாம். ஓகே? லஞ்ச் டின்னர் வாங்கி தர வேண்டாம். காமன் சென்ஸோட ட்ரெஸ் இருந்தா போதும். உங்க போஸ்டர் எப்பவுமே கடைப்பிடிங்க. அவர் வந்ததும் பிளானை காட்டுறீங்க. அவர் போன்ல பேசுறாரு. ஸ்டாப். உடனே போனை வச்சுட்டு ஓகே ஓகே சொல்லு எனக்கு அது 5 நிமிஷம் கழிச்சு பேப்பர் மடிங்க. பாக்கெட் குள்ள வைங்க. உங்க சீப் பென் எடுத்துக்கோங்க. அது நீங்க பேன் பாக்கெட்ல வைங்க. ஏன்னா யாரும் பார்க்க கூடாது. அப்புறம் உங்களை ரொம்ப சீப்பா நினைப்பாங்க. மிஸ் ஆண்டர்சன், உங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் ஒத்து வரலன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. அடுத்த வாரம் ஃபோன் பண்றேன். அப்போ நீங்க சீரியஸா இருந்தீங்கன்னா நம்ம பேசலாம். ஆல்ரைட்? ஹேவ் a நைஸ் டே. நோ 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 நான் போகணும். ஆல்ரைட்? அடுத்த வாரம் ஃபோன் பண்றேன். டேக் கேர். போயிடுங்க. யாருமே என்னை இன்சல்ட் பண்ண மாட்டாங்க. தெரியுமா? பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கேன். ரிச், கான்ஃபிடென்ட், பயோடிஸ்க் இருக்கு. பார்க்க அழகா இல்ல, ஏழை, எப்பவும் வேலைக்கு வீட்டுக்கு வேலைக்கு வீட்டுக்கு வேலைக்கு வீட்டுக்குன்னு போயிட்டு வரவங்க. எதிர்காலம் இல்ல, ட்ரீம்ஸ் இல்ல. அவருக்கு சேர்ல உட்கார கூட தகுதி இல்ல. தரையில தான் உட்காரணும். சைன் அப் பண்ணதும் ஓகே இப்போ நீங்க சேர்ல உட்காருங்க. வெரி குட். ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படிலாம் நடத்தாது. ஒழுங்கா நடத்துங்க. ஆனா அவங்க லைனை தாண்டி வந்தா வேறு வழி இல்லாம நிக்காதீங்க. சில பேரை நான் பார்த்திருக்கேன். வெயிட் பண்ணுவார். அவர் ஃபோன் பேசி முடிச்சதுமே எஸ் சைன் பண்ணுங்க. மறுபடியும் ஃபோன் முடிஞ்சது. எதுக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஒரு பில்லியன் டாலர் கம்பெனியில் இருக்கீங்க. நீங்க பிசினஸ் உமன், நீங்க பிசினஸ் மேன். இ காமர்ஸ் இன்டராக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் ஆஃப் கன்சியூமர்ஸ்ல இருக்கீங்க. பில்லியன் டாலர் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கு. உலக அளவுல 23 ஆபீசர்ஸ் இருக்கு. அதுலயும் செயல்படுறீங்க. உங்களை மல்டி மில்லியன் இ காமர்ஸ் சிஸ்டம் உங்களுக்கு பக்கபலமா இருக்கு. அதுதான் நீங்க. நீங்க ஒரு சும்மா காயின் விற்கல, பயோடிஸ்க் விற்கல, ட்ரைனட் விற்க வரல. நீங்க பிசினஸ் மேன், பிசினஸ் உமன். உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கு. ஆல்ரைட்? ஸோ பிளானை காட்டும் போது எப்பவுமே போஸ்டரை இழந்துடாதீங்க. உங்க போஸ்டரை மெயின்டைன் பண்ணுங்க. முக்கியம். ஆல்ரைட்? நான் சொல்றது புரியுது இல்ல? ஓகே. இதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்புறமா நீங்க எல்லாம் எங்க மீட்டிங்க்கு வரணும். வாரம் பிசினஸ் பிரசன்டேஷன். ஒவ்வொரு மாசமும் வாரத்துல 2 நாள் எந்த ஒரு பிரசன்டேஷனா இருந்தாலும் சரி. ஓகே? நீங்க மட்டும் அந்த பிசினஸ் பிரசன்டேஷனுக்கு தொடர்ந்து போகலைன்னா கண்டிப்பா இந்த பிசினஸ்ல பணம் சம்பாதிக்க முடியாது. உங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்கும். மீட்டிங்ல எல்லாரும் கூட கலந்துக்கிற சக்தி உங்களுக்கு தேவை. உங்களை பொறுத்தவரை அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க போய் மறுபடியும் பிளான் பார்த்துட்டு வர்றதுக்காக இல்ல. அந்த நிகழ்ச்சியில ஒருத்தரை சந்திச்சு அந்த சகோதர உறவை இன்னும் நெருக்கமாக்கத்தான். எந்த ஒரு பிசினஸ் பிரசன்டேஷனுக்கு போனாலும்
ஏய் உங்களை பார்த்து ஒரு வாரத்துக்கு மேல இருக்கு. ஏய் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹவ் ஆர் யூ? ஏய் இது எப்படி போயிட்டு இருக்கு? ஏய் இது ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு. ஓ பயோடிஸ்க் என்னால நம்ப முடியாத ஒண்ணாக்கும். ஹாய் அங்கிள் எல்லாம். இதுதான் பகிர்ந்துக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே இதான் சகோதரத்துவம் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கணும். ஆனா ப்ராஸ்பெக்டுக்கு இது ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய அனுபவம். Are you guys with me? ஸோ உங்க ப்ராஸ்பெக்டை கண்டிப்பா பிரசன்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. ஏன்னா ஸ்டாபாக்ஸ்ல ஒருத்தர் உங்களை பார்க்க வர்றாரு. ஒரே ஒரு ஆள் என்கிட்ட பிளானை காட்டுறாரு. இவங்க கம்பெனி எப்படி பெருசா இருக்க போகுது. அப்புறமா ஒரு கிறிஸ்டல் கிரவுன் இல்ல ஹாலிடே இன் இல்ல ஷாங்கிரில கூட்டு போங்க. அவர் ரூம்குள்ள வரும்போது 1000 பேர் எல்லாரும் சேர்ல இருந்து எழுந்து ஒரே குரல்ல கத்துவாங்க, அன்பிலியபிள். அதை பார்த்து பெரிய இடம் அவராவே உட்காந்துருவாரு. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே அவர்கிட்ட போய் நீங்க இங்க உட்காருங்க, நான் கீழே போய் டீ சாப்பிட்டு முடியிட்டோம் அப்புறம் உங்களை பார்க்குறேன்னு அதை மட்டும் செய்யாதீங்க. அவர் பக்கத்துல நீங்களும் உட்காருங்க, புக்கை திறந்து வைங்க, அதுல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்க நோட்டை திறந்து பார்த்தா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப எழுதிருப்பீங்க. அடிக்கடி செய்யறது ஞாபக சக்தியை அதிகரிக்கும். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வேற வேற பிளான் இருக்கும். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வந்தவர் கவனிக்காம இருந்தாருன்னா புரிஞ்சுட. ஆல்ரைட், பிரசன்டேஷன் முடிஞ்சதை அவர்கிட்ட என்ன சொல்லணும்? எல்லாரையும் இவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். அவரை கூட்டிட்டு டேவிட் கிட்ட போங்க. மிஸ்டர் டேவிட், இவர் என்னோட புது ப்ராஸ்பெக்ட் மிஸ்டர் லிம் ஃப்ரம் சைனா. ஓ மிஸ்டர் சாத்தி இவர் தான் புதுசா, மிஸ்டர் கோ இவர் தான் புதுசா. ஓகே ஸ்பீக்கர் கீழே இறங்கி வரும்போது மிஸ்டர் டிஜே இவர் தான் புது ப்ராஸ்பெக்ட். ஆல்ரைட், இவர் சைனா பத்தி சில கேள்விகள் கேட்க போறாரு. அவரை எல்லார்கிட்டையும் கூட்டிட்டு போங்க. உங்க அப்ளைனுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். ஓ மிஸ்டர் லிம், ஹவ் ஆர் யூ? பிரசன்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஓ பை த வே எரிகா, நீங்க ரொம்ப லக்கி ஒரு குரூப்ல இருக்கீங்க. என்னோட பவர்ஃபுல் லீடர் இவர். உங்க அப்ளைனுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். எடிஃபிகேஷன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எடிஃபிகேஷன் என்ன சும்மா கிண்டல் பண்றதுன்னு நினைச்சீங்களா? ரொம்ப சக்தி வாய்ந்த பிளானிங் தெரியுமா? மிஸ்டர் விஜயோட எடிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ல ரொம்ப விவரமா எல்லாத்தையும் திட்டம் போடுவார். யார் முதல்ல நடந்து வரணும். ஆஸ்திரேலியன் பேங்கர்ஸ் கூட ஒரு மீட்டிங்க்கு போறீங்கன்னா, ஆல்ரைட் ஓகே மிஸ்டர் ரிச்சர்ட் விஜய்க்காக சேரை இழுத்து உட்கார சொல்வார். யூ அண்டர்ஸ்டாண்ட் நாட்? இது யூரோப்பியன் பேங்கர்ஸை பார்க்க போனேன்னா நான் சேரை இழுத்து உட்கார வைப்பேன். யார் காஃபி கொடுக்கணும் நாங்க பிளான் பண்ணுவோம். முன்னாடியே பிளான் பண்ணுவோம். மிஸ்டர் விஜயோட எடிஃபிகேஷன் சிஸ்டம்காக. எடிஃபிகேஷன்னாலே பிஸ்னஸ்க்காக தான், ஒருத்தரோட தனிப்பட்ட விஷயம் பத்தி இல்ல. யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்க அப்ளைன் பத்தி எடுத்து சொல்லுங்க. அவரை பத்தி மிகைப்படுத்தி சொல்ல நினைச்சீங்கன்னா அது உங்க இஷ்டம், குட். ஆனா பேசிக் எடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதனால உங்களுக்கு தான் நல்லது. உங்க அப்ளைனுக்கு நல்லது நடக்கணும்னு அவசியம் இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? என் அப்ளைன்ல எவ்வளவு அதிகமா எடிஃபை பண்றணும் அந்த அளவுக்கு அவர் என் டவுன்லைன் கிட்ட நடந்துக்குவார். ஸோ நான் மிஸ்டர் விஜய் நானும் ப்ரொஃபஷ்னலாகவும் தனிப்பட்ட முறையிலையும் பழகுவோம். நீங்களும் இங்கே பார்த்துருக்கலாம் எவ்வளோ தடவை அவர் பேரை சொல்லியிருக்கேன்னு கரெக்டாக. ஆனால் நீங்கள் யாருமே இது வரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை. நாளைக்கு அவர் வந்தார்னா நீங்கள் எப்படி நடந்துப்பீங்க? உணர்ச்சி வசப்பட்டு கத்துவீங்க. அவர் உங்களை பார்த்ததே இல்லை. இருந்தாலும் மிஸ்டர் பத்மன் உங்களை பற்றியே தான் எப்பவுமே பேசிட்டே இருப்பார். உங்களை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் சொல்ற எல்லா விஷயமும் உங்க மூளைக்குள்ள வேகமா போகும். ஆல்ரைட், உங்க ப்ராஸ்பெக்டை கூட்டிட்டு சுத்திட்டு போய் எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி முடிச்சதும் 2 பேரும் மறுபடியும் பேசுங்க. கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. ஆல்ரைட், பப்ளிக் பிரசன்டேஷன் நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா ஒன்னு சேர்ந்து இருக்கும்போது கிடைக்கிற சக்தி ரொம்ப ரொம்ப வலிமை வாய்ந்தது. Are you guys with me? ஆனா பப்ளிக் பிரசன்டேஷன்ஸ் இல்லாத கண்ட்ரியில நீங்க செகண்ட் ஆப்ஷனுக்கு தான் போயணும், ஹோம் மீட்டிங்ஸ். முன்னாடிலாம் நான் வீட்டில் மீட்டிங் நடத்தி தான் பிசினஸை வளர்த்தேன். எதிர்பாராத பலன்கள் கிடைக்கும். சாப்பாடு ஃப்ரீயா கிடைக்கும். ஆல்ரைட், ஹோம் மீட்டிங் ஹோம் மீட்டிங் ஹோம் மீட்டிங் ஹோம் மீட்டிங். குறிப்பிட்ட அந்த ஒரு நேரத்துல சிட்டில 10 இடத்துல ஹோம் மீட்டிங்ஸ் நடத்துவேன். ப்ராஸ்பெக்ட் 1 கூட, ப்ராஸ்பெக்ட் 2 கூட, ப்ராஸ்பெக்ட் 3 கூட, ப்ராஸ்பெக்ட் 5 கூட. அதிக பலன் உண்டு, சுலபமா சமாளிக்கலாம், குறைஞ்ச செலவு தான். ஆல்ரைட், ப்ராஸ்பெக்ட்டுக்கு ரொம்ப சௌகரியமான இடம்.
ஒருவேளை அவருக்கு வீடு இல்லைன்னா உங்க ரூம் யூஸ் பண்ணாதீங்க. நான் ரூம் கடனா தான் கொடுத்தேன். அவங்க தான் என்ன ரூமுக்கு இன்வைட் பண்ணாங்க. அப்போ ஏதோ உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஹவுஸ்ல. Are you guys with me or not? ஸோ ஹோம் மீட்டிங்னா என்ன அர்த்தம்? ஒயிட் போர்ட். எல்லாரும் வந்து டீ சாப்பிடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஹாய் கைஸ், நீங்கள் வந்ததுக்கு சந்தோஷம். என்னோட ஐடியாவை பற்றி பேசத்தான் உங்களுக்கு வர சொன்னேன். அதோட நானும் என் ஒய்ஃபும் தான் இப்போ அதில் இருக்கோம். ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு லக்கி டே. ஆல்ரைட். ஏன்னா என்ன இந்த பிஸ்னஸில் அறிமுகப்படுத்தின நபர் ஆல்ரைட் மிஸ்டர் சாத்தி இங்கே வந்திருக்காரு. நிறைய வெற்றிகளை பார்த்தவர். இப்போ தான் பிரேசில்லேருந்து வந்திருக்காரு. கம்பெனியோட டாப் லீடரும் இவர் தான். ஆல்ரைட். இவர் கூட மிஸ்டர் விக்ரம்ஜித் வந்திருக்காரு. இவரும் உலக அளவில் சக்தி வாய்ந்த லீடர். 2 பேரும் நம்மோட இன்னைக்கு பேச வந்திருக்காங்க. ஓகே. டேவிட் இப்போ நம்ம பிளானை பற்றி சொல்லுவார். உட்காருங்க. 2 பேரும் பிளானை காட்டுவாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட்? சாத்தி பிளானை சொல்லுவார், இவர் அதை சொல்லுவார், அவர் இதை சொல்லுவார், கடைசியாக 2 பேரும் சேர்ந்து சொல்லுவாங்க. ஓகே. கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வடை சாப்பிடுங்க, கறிப்பப் சாப்பிடுங்க, இல்லைன்னா டீ சாப்பிடுங்க, பப்பாப். பிடிச்சவங்க சைன் அப் பண்ணுங்க. பிடிக்காதவங்க அடுத்த பிளாக் போங்க. Are you guys with me or not? ஹோம் மீட்டிங்ஸ் ரொம்ப சக்தி வாய்ந்தது. வேற எதுவுமே இதை செய்ய முடியாது. அதிக பலன் தரக்கூடியது. நிறைய நெட்வொர்க்கர்ஸ் இப்படிதான் பிசினஸ் வளர்த்தாங்க. ஒரு ஒயிட் போர்டு வேணும். ஓகே. ஏசியன் கலாச்சாரத்துல நிறைய கலாச்சாரத்துல ஒருத்தர் வீட்டுக்கு போறது தப்பு இல்லை. ஒரு சில கண்ட்ரிகள்ல யாரையும் வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க. ஏசியன் கலாச்சாரத்துல அது பிரச்சனை இல்லை. Are you guys with me or not? Are you guys with me? Very good. Okay, so home meetings ஒரு ஆப்ஷன். One on one. Alright, உங்க அப்ளைன் கூட. பப்ளிக் பிரசன்டேஷன் ஏற்பாடு செஞ்சது. ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா ஒரே இடத்துல இருக்கிறதுனால நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஓகே, ஹோம் மீட்டிங்ஸ். ஆல்ரைட், அதிக பலன் உண்டு. ஓகே, சுலபமா சமாளிக்கலாம். ஒரே ராத்திரில 10 ஹோம் மீட்டிங்ஸ் நடத்த முடிஞ்சா அதுக்கு 100 ப்ராஸ்பெக்ட்ஸ் தேவை. Are you guys with me? Okay, showing the plan. சிம்பிளா இருக்கணும். கடைபிடிக்கக்கூடியதா இருக்கணும். ரப்பர் பேண்ட் தியரியை உபயோகப்படுத்தி பாருங்க. கம்பெனி, ப்ராடக்ட், காம்பன்சேஷன் பிளான், ப்ரொஜெக்ஷன்ஸ். ஆல்ரைட், இந்த 4 தான். 4ஐயும் எப்படி வேணாலும் நீங்க மாத்தி சொல்லலாம். உங்க மூளையை ஒரு பாக்ஸ்குள்ள வச்சு இப்படிதான் நீங்க பிளான் செய்யணும்னு நான் சொல்லல. ரப்பர் பேண்டை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். ரப்பர் பேண்டை அறுத்துறாதீங்க. Are you guys with me? பிளானை எத்தனை முறை காட்டணும்? என்னோட தனிப்பட்ட கருத்து, ஒரு மாசத்துக்கு 15 பிளான்ஸ் காட்டணும். ரூல் நம்பர் 3, தொடர்ச்சியா அதை செய்யுங்க. உங்க பிசினஸ்ல அதிக உயரத்துக்கு போவீங்க. என்னால நிச்சயமா சொல்ல முடியும்.